السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1209. தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும், தொடர் 18. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை. அவன் நிகரற்ற அன்புடையோன். அவனுடைய அன்புக்கும் நிகரே இல்லை. 116 அத்தியாயங்களை கொண்ட திருமறை குர்ஆனிலே 55வது அத்தியாயம் சூரத்துர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அந்த அத்தியாயத்தின் தலைப்பே அதுதான். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்து வைத்ததையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி, இதிலே நீங்கள் எதனை பொய்யாக்குவீர்கள் என்று இருசாராரை குறித்து கேட்கின்றான். யார் அந்த இருசாரார்? மனிதர்களும் ஜின்களும். நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின்களும் மனிதர்களும். இவர்கள்தான் ஏக இறைவனை மறுப்பவர்களாகவும் ஏற்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். படைத்த அனைத்தும் அல்லாஹ்வை ஏற்று அதற்குரிய முறையிலே அவனை தஸ்பீஹ் செய்கின்றன, அவனை வணங்கி வழிபடுகின்றன. ஆனால் மனிதன் சுய விருப்பம் கொடுக்கப்பட்டதா அல்லாஹுவால் நீ என்னை நினைத்து வணங்கி வழிபடு அல்லது எனக்கு மாறு செய்திடு என்ற இரு தன்மையும் மனிதனிலே ஜின்களிலே கொடுத்திருப்பதால் அவர்களிலே பெரும்பாலானோர் மாறு செய்கிறார்கள். ஏக இறைவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதில்லை, அவனை வணங்கி வழிபடுவதும் இல்லை. அவன் படைத்திருக்கிற படைப்புகளை எல்லாம் பொய்யாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். பலவற்ற அருளாளன். இக்குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். ஆம், மொழிகள் பேசுவது நம்முடைய திறமை அல்ல, அல்லாஹுடைய அருளால். மனிதனை விளக்கக்கூடியவனாக, நல்லது கெட்டதை தெரியக்கூடியவனாக, சிந்தித்து செயல்படக்கூடியவனாக ஆக்கியவன் அளவற்ற அருளாளன். அவனே மனிதனுக்கு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான் வஸ்ஸமாஅ ரஃபஅஹா ووضع الميزان ألا تضعوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. அவனே மனிதனுக்கு சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். சூரியனும் சந்திரனும் அவற்றுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கணக்கின்படியே இருக்கின்றன. ஆம் அன்பானவர்களே, சூரியன் சந்திரன், அதன் மூலமாக இரவு பகல் மாறி மாறி வருவது, இவையெல்லாம் எண்ணற்ற கோள்களை படைத்த, எண்ணிலடங்க வானமண்டலத்திலே கோள்களை படைத்த, அதிலும் 7 வானங்களிலே முதல் வானத்திற்கு அலங்காரமாக நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்த அவன் அதற்கென்று நிர்ணயிக்கப்பெற்ற கணக்கை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதன்படியே அவை கொல்லும் ஃபிஃபலக்கி அஸ்பஹூன், அவை அதனுடைய வட்ட வரைக்குள் நீந்துகின்றன, சுற்றி சுழல்கின்றன. சூரியனும் சந்திரனும் அவற்றுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கணக்கின்படியே இருக்கின்றன. செடிகளும் மரங்களும் கொடிகளும் அவனுக்கு சாஸ்திராங்கம் செய்கின்றன, சுஜூத் செய்கின்றன. ஆம், மரங்களிலிருந்து பயன்கள், மரங்களிலிருந்து பூக்கள், காய்கள், கனிகள், அவருடைய கீரைகள், இவைகளெல்லாம் பயன்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றார். இன்னும் சில கொடிகளிலிருந்து அதே போல கீரைகள், காய்கள், கனிகள், பூக்கள், இவைகளை நமக்கு உபயோகிப்பதற்காக ஆக்கியிருக்கின்றார். இன்னும் செடிகளிலிருந்தும் அவ்வாறு கீரைகளை, பூக்களை, காய்களை, பழங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார்.
செடிகளும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன. மேலும் வானம், அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான். நீங்கள் தராசில் வரம்பு மீறாது இருப்பதற்காக, தராசிலே குறைக்காமல் சரியாக நிற்பதற்காக, மேலும் அவனே வானம் அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான், நீங்கள் தராசில் வரம்பு மீறாது இருப்பதற்காக. ஆகவே நீங்கள் தராசை சரியான நிலையில் நிறுத்துங்கள், எடையை குறைக்காதீர்கள். வல் வதஅஹா லில் அனாம் فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனே விரித்து அமைத்தான். குல்லம் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதனுடைய வட்டவரைக்குள் சுற்றி சுழலுகின்றன. பூமியானது உருண்டையானது. அந்த பூமி பந்து சுற்றி சூரியனை சுற்றி வருவதோடு தன்னைத்தானே சுற்றி கொண்டு அதே நேரத்தில் உயிரினங்களுக்கு வசிப்பிடமாக விரிப்பாக ஆக்கித்தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதில் கனி வகைகளும் பாலைகளுடைய பேரித்த மரங்களும் தொழிகள் பொதிந்த தானிய வகைகளும் வாசனை மலர் பூண்டுகள் ஆகியவையும் இருக்கின்றன. ஆகவே ஜின் மனு வர்க்கத்தினராகிய நீங்கள் இரு சாராரும், ஜின்களாகிய மனிதர்களாகிய நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? பொய்யாக்கி கொண்டிருந்தவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், இவ்வாறெல்லாம் நான் படைத்திருக்கின்றேன், அதிலே நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள் என்று கேட்கின்றான். உண்மையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் படைத்திருக்கின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته.